குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையாளர்களே, மெய்யன்பர்களே, நாம் இன்று வள்ளலாரும் வேதாத்திரியாரும் என்ற பெயர்ல இரண்டாம் பாகம் பார்க்கவிருக்கிறோம். போன வாரம் நம்ம முதல் பாகம் பார்த்தோம். வள்ளலாரை பற்றி பல விஷயங்கள் நிறைய உண்டு. அதனால ஒரு பாகம் போதவில்லை. இன்னைக்கு இரண்டாவது பாகம் பார்க்கிறோம். இதுவே இறுதி பாகம். முதல் பாகத்துல பார்த்த ஒரு சில சிறிய சம்பவங்களை மட்டும் நினைவு கூர்ந்து விட்டு நம்ம இந்த பாகத்துக்குள்ள போறோம். மகரிஷிக்கும் வள்ளலாருக்கும் இடையில உள்ள பல ஒற்றுமைகள் எல்லாம் நம்ம சொன்னோம். மகரிஷியுடைய அம்மா பெயர் சின்னம்மாள் அப்படின்னு, வள்ளலாருடைய அம்மா பெயரும் அதேதான், சின்னம்மாள் அப்படிங்கிறது சொன்னோம். ரெண்டாவது, மகரிஷி பிறந்த பிறகு அவருடைய வீட்டு திண்ணையில ஒரு மகான் வந்து உட்கார்ந்து வேதாத்திரின்னு பேரு வைங்க அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காலையில அவரை காணும். அதே பேர் தெய்வ செயலாக, இது தெய்வாதீனமாக நடந்துள்ளது, இங்க வந்துள்ளார் என்று அந்த பேரை வைக்கிறாங்க. வேதாத்திரி அப்படின்னா வேதம் பிளஸ் அத்திரி. வேதம்னா அறிவு, அத்திரி அப்படின்னா மலை, அறிவு மலை அப்படிங்கிறதா வேதாத்திரி அப்படிங்கிற பெயருக்கு விளக்கம். இதே போல வள்ளலார் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு மகான் அவங்களுடைய வீட்டுக்கு, அவங்க தாயாருக்கு சின்னம்மா அவர்களுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. அவர்கள் சின்னம்மாள் அவர்கள் உபசரிக்கிறாங்க. அப்போ அவர் ஆசீர்வாதம் பண்றார், உனக்கு 5வதாக ஒரு மகன் பிறப்பான், அவன் மிகப்பெரிய மகானாக வருவான். அதன்படி வள்ளலார் பிறக்கிறார். சோ மகரிஷி பிறப்பதற்கு பிறந்த பின்பும் வள்ளலாருக்கு முன்பும் இப்படி 2 விதமான மகான்கள், இறைவனை மகான்களை அனுப்பி ஆசீர்வாதம் செய்து இந்த உலகிற்கு வழிகாட்டியாக இவர்களெல்லாம் அமைத்துள்ளது. அந்த வகையில் இதுவே ஒரு பெரிய ஒற்றுமை. அடுத்து 3வது ஒற்றுமை நம்ம சொன்னோம். மகரிஷி நம்முடைய அறிவு திருக்கோயிலுக்கு முதல்ல வைத்திருந்த பெயர் மனவளக்கலை மன்றம். இப்பயும் நம்ம தவமயங்களை அந்த மாதிரி சொல்றோம். அதுக்கு முன்னாடி இருந்த பெயர் தான் மெய் விளக்க தவமன்றம் அப்படின்னு. வள்ளலார் சத்திய ஞான சபை அப்படின்னு ஆரம்பித்தாருன்னு சொன்னோம். அதுல சத்தியம் அப்படின்னா மெய், ஞானம் அப்படிங்கிறது விளக்கம், சபை அப்படிங்கிறது மன்றம். சோ மெய் விளக்க மன்றம், அதுல தவம்ங்கிற வார்த்தை சேர்த்து மெய் விளக்க தவ மன்றம் அப்படின்னு வச்சாங்க. பிற்காலத்துல அகத்தாய்வுகள் எல்லாம் சேரும் பொழுது மனவளக்கலை மன்றம்னு மாற்றினார் மகிழ்ச்சி. அதன் பிறகு இன்னும் சிறப்பாக யோசிச்சு அறிவு திருக்கோயில் அப்படின்னு ஆழியார்ல கட்டி, இப்போ அதைத்தான் பெரிய அளவுல நம்ம கட்டினா அது அறிவு திருக்கோயில் என்றும், சிறிய அளவுல வைத்து இயங்கும் பொழுது மனவளக்கலை மன்றம் என்றும் 2 பெயர்களையும் பயன்படுத்தி வருகிறோம். நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்துடைய கொடி கூட வள்ளலாருடைய கொடி தான். வள்ளலாருடைய கொடி, அவருடைய சன்மார்க்க கொடி அப்படின்னா அதுல 3/4 பாகம் வெள்ளை இருக்கும், கால்வாசி மஞ்சள் இருக்கும். பெரிய வெள்ளை கொடி, நடுவு மஞ்சள் இருக்கும். இதுதான் நம்முடைய சங்கத்துடைய கொடியும், இதேதான் இருக்கும். இது இது போக மகரிஷியுடைய ட்ரெஸ் கோடையே நீங்க வள்ளலாருடைய கொடியாகவே கருதலாம். 3/4 பாகம் வெள்ளை, சிறிதளவு மஞ்சள் சொன்னோமா, மகரிஷி அதே போலதான் முழு வெள்ளாடை, அப்புறம் சிறிய அளவுல மஞ்சள் துண்டு. இதுவே வள்ளலாருடைய சின்னமாக நம்முடைய சங்கத்துடைய சின்னத்தை கூட நம்ம தேட வேண்டியது. மகரிஷியுடைய ட்ரெஸ் கோடை பார்த்தாலே இதுதான் வள்ளலாருடைய கொடி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மகான் வள்ளலார். வள்ளலாரை பற்றி சிறப்பாக மகரிஷி சொல்லும் பொழுது எந்த ஒரு மகானுக்கும் கொடுக்காத ஒரு ஒரு பெரிய சர்டிபிகேட் வள்ளலாருக்கு மகரிஷி கொடுத்தது. அத சொன்னோம். அதாவது எல்லா சித்தர்களும் யோகாவை, இந்த ஆன்மீக கல்விய ஒரு இயக்கமாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதில் தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா ஏன்னா அவங்க யாருமே எந்த ஒரு இயக்கத்தையும் ஆரம்பிக்கல. இப்ப அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், திருமூலர் எல்லாம் சொல்றோம். திருமூலரோ தாயுமானவரோ வள்ளுவரோ ஏதாச்சும் ஒரு நம்மள மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்களா? கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல இந்த சூழ்நிலை எப்படி, வள்ளலார் ஒரே ஒரு மகான் மட்டும்தான் துணிஞ்சு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. அதற்கு பேரு தான் சத்திய ஞான சபை. அதுவுமே பாதியில நின்று விட்டது. வள்ளலார் மறைந்தது 1874ஆம் வருஷம். கரெக்டா அவர் இறப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பாகத்தான் இந்த சபையை ஆரம்பிக்கிறார். 2 வருடத்துல அவருடைய வாழ்வு முடியுது. அதன் பிறகு அந்த விட்டு போன பணிகள் தான் மகரிஷி வடிவில இன்னைக்கு அறிவு திருக்கோயில்களாக மலர்ந்திருக்கிறது. இந்த வள்ளலார், இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த வள்ளலார் மகரிஷிக்கு கூடுவாஞ்சேரியில இருக்கும் பொழுது, அவர் மகரிஷிக்கு சுமார் 35 அல்லது 40 வயது இருக்கும். அப்பொழுது ஒரு நாள் இரவுல பௌர்ணமி அன்று மகரிஷிக்கு காட்சி கொடுத்து, உன்னோட நான் 10 ஆண்டு காலம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும்.
சரி. இப்போ இந்த அறிமுகம் போன வார பாகம் 1 அறிமுகத்த நம்ம பார்த்து விட்டோம். இப்பொழுது இந்த வாரத்துல புதிதாக சில விஷயங்கள நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதன்படி போன வாரம் இந்த மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த மனுமுறை கண்ட வாசகத்துடைய அந்த நூல்ல மொத்தம் 44 பாவங்கள வள்ளலார் சொல்லியிருக்கார். அத பற்றியெல்லாம் விவாதிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமா அத முடித்தோம். இப்போ அந்த மனுமுறை கண்ட வாசகத்த இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த நூல். வள்ளலார் எழுதிய பல நூல்கள்ல ஒன்று மனுமுறை கொண்ட வாசகம். அவர் எழுதிய நூல்ல மிகப்பெரிய புகழ் வாய்ந்ததுதான் திருவருட்பா அப்படிங்கிறது. அப்புறம் ஒழிவில் ஒடுக்கம், சின்மய தீபிகை போன்ற நூல்கள் எல்லாம். இதுல இந்த மனுமுறை கண்ட வாசகம் பத்தி சொல்லும் பொழுது 44 பாவங்கள். இதெல்லாம் சர்வசாதாரணமா இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடியது. அவைகள கவிதை நயமாக நம்ம மனதுல பதியும்படியாக வள்ளலார் இதுல சொல்லியிருப்பார். இத பார்ப்பதற்கு முன்னாடி இந்த மனுநீதி சோழன் பத்தி போன வாரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதை பற்றி விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்ல. அந்த மனுநீதி சோழன் நாமெல்லாம் ஸ்கூல்ல தமிழ்ல தவறாக படித்து வந்தோம். அது உண்மையாகவே மனு நீதி கிடையாது. மனு அநீதி சோழன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, மனுநீதி சோழனுடைய மகன், அவன் இளவரசன். அவன் பாட்டுக்கு ராஜ வீதியில போயிட்டு இருக்கான். ஒரு கன்றுக்குட்டி துள்ளி வந்து குதிச்சு உள்ள விழுந்துருது. அப்போ அதுக்கு பேரு ஆக்சிடென்ட். அதுக்கு போயி இளவரசன் வேண்டுமென்றே ஏற்றி கொலை செய்ததா கூட அதை ஒத்துக்கலாம். தற்செயலாக நடந்த ஒரு விபத்து. அதுக்கு போய் நானும் என் மகன கொன்று நானும் அதே போல துக்கத்த அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மகன கொலை செய்யறாரு. இந்த உலகத்திலேயே ஒரு ஒரு ஆக்சிடென்ட்க்கு ஆக்சிடென்ட்க்கு போய் தானாக நடந்த விபத்துக்கு தண்டனை குடுத்த ஒரே ஒரு ஒரு முட்டாள் மன்னன் அப்படின்னா இந்த மனுநீதி சோழன் தான். அதத்தான் மகரிஷி அந்த அந்த சோழனை கண்டிக்கும் விதமாக கற்ற அறிவை இழந்து அப்படின்னு நம்ம முட்டாள்னு நேரடியா சொல்றோம். மகரிஷி அதை நாகரிகமாக கற்ற அறிவை இழந்து கதற கதற மகனை தேரால் கொன்றான். மற்றவர்கள் மனுநீதி நிலைத்தது என்றார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது போன்ற ஆக்சிடென்ட்க்கு தப்பான நீதி கொடுத்துட்டு நம்மளும் அதையே படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்மளே ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம். நம்ம டவுன் பஸ்ல போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தன் வந்து அவனா வந்து குறுக்க வந்து விழுந்துடுறான். இப்ப நம்ம பஸ்ல 50 பேர் இருக்கிறோம். இப்ப அவனா வந்து விழுந்ததுல டிரைவர் மேல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டிய விட்டு அங்க அவர அரெஸ்ட் பண்ணி 10 வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை குடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம 50 பேரும் போய் கேள்வி கேட்போம் இல்லையா? என்னங்க நாங்க எல்லாரும் தான் பார்த்தோம். இவரு நல்லா தான் ஓட்டிட்டு இருந்தாரு. அவரு குறுக்க வந்து விழுந்ததுக்கு இவரு என்ன செய்ய முடியும்னு நம்ம போராடுவோம் இல்லையா? அப்படி எந்த மக்களும் அந்த காலத்துல சிந்திக்கல. மன்னனும் சிந்திக்கல. அதான் அந்த மாரி தவறான ஒரு வரலாறு. இப்போ இந்த கதைய ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, எவ்வளவோ விஷயங்கள மகரிஷி கூடயும், வள்ளலார் கூடயும் நம்ம ஒற்றுமைப்படுத்த முடியும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சிறிதளவு இன்னும் நமக்கு அறிவுக்கே எட்டல. என்னன்னா, மனுநீதி சோழனை கண்டித்து மகரிஷி கவி எழுதுறாரு. ஆனா வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதுறாரு. அதுல இப்ப இந்த படத்துல பாக்குற மாரி மொத்தம் 44 பாவங்கள். இப்ப இதுல ஒரு 22 பாவம் இருக்கும். மொத்தம் 44 பாவங்கள் எழுதி, அந்த சோழன் தன் மகனை இழந்து அது என்ன வருத்தப்படுறானோ, அதாவது பசு தன் கன்றுக்குட்டியை இழந்து என்ன வேதனைப்பட்டதோ, அதே வேதனை தானும் படுவதாக நினைத்து அந்த கொலையை செய்தான் இல்லையா? அந்த சோழனுடைய மனபாவனை எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத, அவனுடைய பாவனையை தானே ஏற்று வள்ளலார் எழுதிய நூல் தான் இது. அவன் எப்படி கலங்குனானோ, அவன் மனுநீதி சோழன் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா, அவன் கலங்குனான். அந்த கலக்கத்தை தானும் ஏற்று வள்ளலார் இந்த நூல எழுதுறார். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் புரியல. ஏன் மனுநீதி சோழன் செய்தது தப்புன்னு வள்ளலார் கண்டிக்கல? ஏன் அவருடைய பாவத்தை ஏற்றினார்? அப்படிங்கிறத இந்த 2 விஷயங்களுக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டல. ஆனா மகரிஷி சொல்வது போல பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நம் ஆகாயத்தில். அதுபோல துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் ஆகாது. அது மாரி வள்ளலாருடைய அறிவு நிலை உயர்வை நாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவர் சொன்ன அந்த நூல்ல இருக்கக்கூடிய பாவங்கள இப்ப நம்ம பார்க்கிறோம். இதுல நமக்கு தேவையான சிந்தனைகள் எல்லாம் இதுல இருக்கு. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, முதல் வரியே நம்மள அப்படியே கதி கலங்க வைக்கும். பாருங்களேன். "நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ" அப்படின்னு. ம். "நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனா" கொஞ்சம் கலந்து இருக்கு. அடுத்து "வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனா"
வரவு போக்கு ஒழிய வழி அடைத்தேனா, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனா, இந்த மாதிரி நிறைய வரும். இதுல இந்த பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக நடப்பதை நாம பார்க்கிறோம். இதுல நிறைய விஷயங்கள். ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனா அப்படின்னு இருக்கு. ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனா. இதுக்கு பொருத்தமாக மகரிஷி ஒரு கவியில சொல்லுவாங்க, பிறர் பிறர் ஏழ்மை எளிமையிலே வாழ்ந்த பொழுதும் பேராற்றல் என்ன அலைக்கு உண்டு உண்டு. ஒருத்தங்க ஏழைகள் வயிறை எரிய சொல்லும்போது அவங்களால நம்மள திருப்பி தாக்க முடியாது அப்படிங்கிறனால தான் அவங்கள அந்த மாதிரி கொடுமைப்படுத்துவாங்க. ஆனா அவர்களால திருப்பி தாக்க முடியாம இருந்தாலும் அவருடைய எண்ண அலைகளுக்கு சக்தி உண்டு அப்படிங்கிறது தான் ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ அப்படின்னு கடைசியில் எழுதுவார். அது மகரிஷி வாரு ஏழை பிறர் ஏழ்மை எளிமையிலே வாழ்ந்தாலும் பேராற்றல் என்ன அலைக்கு உண்டு உண்டு. 2 வார்த்தையை மகரிஷி உண்டு உண்டுன்னு 2 தடவை சொல்லியிருப்பாரு. அப்புறம் எந்த அளவுக்கு அழுத்தமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதுல இந்த 44 பாவங்களையும் டீட்டெயிலா நம்ம சொல்வதற்கு நேரம் கிடையாது. இதுல நீங்களே பார்த்துக்கலாம். இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. இப்ப மிச்சம் உள்ள அடுத்த 22 பாவங்கள்ல இந்த லிஸ்ட்ட மட்டும் பார்த்துட்டு, நமக்கு தேவையானது மனவளக்கலைக்கு தொடர்பான சில விஷயங்கள் மட்டும் பார்க்கவிருக்கிறோம். அதுல ஒரு இடத்துல குருவை வணங்க கூசி நின்றேனா அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த குருவை வணங்க கூசி நின்றேனா அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான முக்கியமானது. இப்ப அந்த 2வது பார்க்கலாம். இதுலயே 2வது வரிய பாருங்க. குருவை வணங்க கூசி நின்றேனா. அப்போ குரு பக்தி இல்லாம இருப்பது மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாகவே வள்ளலார் சொல்றார். இதத்தான் மகரிஷி அவர்களும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போரை தரத்திலே உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படின்னு. அப்போ நம்ம குருவை மதிச்சாலே போதும். தானாகவே அவருடைய பயிற்சிகள், அவருடைய தவம், தத்துவம் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவரை கூசி நின்றேனா அப்படின்னா, குரு கிட்டயே ஆணவம் கொண்டு ஈகோவோட இருக்கிறது. அப்படி நம்ம மனவளக்கலையில இருக்கிறோம். மகரிஷியுடைய பயிற்சிகள் எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இதுல நம்ம மேலும் மனவளக்கலுடைய சிறப்பே அறிவு தான், ஞானம் தான். இதுல நமக்கு அறிவு மேலோங்கி வர 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 என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல நமக்கு ஆணவம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். நிறைய சப்ஜெக்ட் நமக்கு நமக்கு சொந்தமாயிருது. அப்போ இதுல நமக்கு ஆணவம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆணவம் வந்தா என்ன நடக்கும் நமக்கு? அப்படிங்கிறத பத்தி மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க. ஞானமும் வாழ்வும் நூல்ல இத நீங்க பார்க்கலாம். அதாவது நிலவு ஒளி ரவியால் போல. ரவி அப்படின்னா சூரியன். நிலவு ஒளி ரவியால் போல உனது ஒளி உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. எனது ஒளியே சிறந்தது. இனி ரவி ஒளி ஏன் எனக்கு? என நிலவு என்ன? இருளே மிஞ்சும். அதாவது வானத்துல நம்ம நிலாவை ரசிக்கிறோம். நிலா குளிர்ச்சியான வெளிச்சத்தோட இருக்கு. ஆனா உண்மையாவே அந்த நிலாவுக்கு வெளிச்சம் எங்க இருந்து வருது அப்படின்னா, அது சூரியன் கிட்ட இருந்து வாங்கி பிரதிபலிக்குது. அதான் உண்மை. அப்போ அந்த நிலா நினைக்குதாம், நான் தானே ரொம்ப சிறப்பா இருக்கேன். உலகம் என்னத்தானே ரசிக்குது. எனக்கு இனிமே சூரியன் தேவையில்லைன்னு நினைச்சா அமாவாசை தான் அதுக்கு மிச்சம். அதுதான். உனது ஒளி உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. மகரிஷி அன்பும் கருணையுமாக நமக்கு இருந்தாலும் பல இடங்கள்ல கண்டிப்பான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி ஒரு கண்டிப்பான வார்த்தை தான் இது. உனது ஒளி உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. இந்த அடங்குங்கிற வார்த்தை மகரிஷி எப்படி செலக்ட் பண்ணி எவ்வளவு கண்டிப்பான விஷயங்கிறனால அப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மகரிஷி எப்பொழுதுமே மென்மையாக சொல்லக்கூடியவர் தான். ஆனா சில இடங்கள்ல அதோடைய அழுத்தத்தை காமிக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப கம்பல்சரியான விஷயம் அது அப்படின்னு நமக்கு நமக்கு உரைக்கணும் அப்படிங்கறதுக்காக மகரிஷி அதை பயன்படுத்தியிருக்காரு. உணர்ந்து அடங்கு. ஏன் அடங்கணும் அப்படின்னா, என்னுடைய ஒளியே சிறந்தது. இனி ரவி ஒளி, சூரியன் ஒளி ஏன் எனக்கு என நிலவு என்ன? இருளே மிஞ்சும். அப்ப குருவுடைய ஞானத்தை தான் நம்ம தெரிந்து கொண்டோம். அத நம்ம சொல்லும் பொழுது நமக்கு ஆணவம் வந்துருச்சுன்னா, குருவ புறந்தள்ளி விட்டா நமக்கு இருள் தான் மிஞ்சும் அப்படி. ஏன்னா, அந்த பேரே பாருங்க. கு, ரு. கு என்றால் இருள். ரு என்றால் நீக்குபவர். இருளை நீக்குபவர் தான் குரு.
அந்த குருவையே புறந்தள்ளி விட்டா நம்ம திரும்பவும் இருள்ல தான் இருக்கோம். அடுத்து குருவின் காணிக்கை 3வது வரிய பாருங்க. குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா? எந்த ஒரு வித்தையானாலும் குரு காணிக்கை இல்லன்னா பலிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் மகரிஷி அவர்கள் நம்மகிட்ட குரு காணிக்கை கேட்கிறாங்க. மகரிஷி எங்கெங்க நம்மகிட்ட குரு காணிக்கை கேட்கிறாங்க? நம்ம மன்றத்துல அகத்தாய்வு 1, 2ல வரும்பொழுது அந்த துரியாதீத தவம் நமக்கு நடத்துவாங்க. அந்த துரியாதீத தவத்துக்கு குரு காணிக்கைன்னு சொல்லி நம்மகிட்ட வாங்குன ஃபீஸ்ல தலைமையகத்துக்கு அனுப்புவாங்க. அந்த இடத்துல ஒரு குரு காணிக்கை மகரிஷி கேட்கிறாங்க. இப்போ 2வது ஆழியார்ல சர்டிபிகேட் மகரிஷி குடுக்கும் பொழுது அந்த பாத்திரத்துல வச்சு அதுல போட சொல்லி கேட்பாங்க. அது கூட மகரிஷி சொல்லுவாங்க, போடணும் இந்த பாத்திரத்துல நீங்க காசு போடணுங்கிறது கட்டாயம் இல்ல. யாருக்காச்சும் வேணும்னா இதுல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரும் எடுக்க மாட்டோம். அவங்க அப்படி சொல்றாங்கன்னா, எப்படி ஒரு பரந்த மனப்பான்மையாக மகரிஷியுடைய பதில்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே எதிர்மறையாகவும் இருக்காது. உ எதிர்மறையாக இருப்பது போல தெரிஞ்சாலும், உண்மைய உணர்த்தாமல் இருக்காது. அந்த வகையில இந்த பாத்திரத்தில் வேணும்னா நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னா, அந்த இடத்துல எதிர்மறையா தான் சொல்றாங்க. ஆனா, அதுக்கு உள்ள உண்மைய உணர்த்திருவாரு. நம்ம போய் அதுல போய் எடுக்க போறோமா? அப்ப நம்ம போடணும்னு நம்ம நெனைப்போம் இல்லையா? அப்ப கண்டிப்பா போடணும் அப்படிங்கிறது தான் குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா? குருவின் காணிக்கை கொடுக்கலன்னா அது ஒரு பாவப்பதிவு. 3வது குரு காணிக்கை மகரிஷி நம்மகிட்ட கேட்கக்கூடியது இந்த அருகுணங்கள். இந்த 2 வகையிலும் கொடுக்க முடியலன்னா பரவால்ல. உங்களுடைய 6 தீய குணங்களையும் என்கிட்ட குடுத்துருங்க. அதவே குரு காணிக்கையாக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றார். அடுத்து இது சில பொதுவான பாவங்களையும் வள்ளலார் சொல்றார். "பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனா" அப்படிம்பாரு. 6வது வரிய பாருங்க. பட்சின்னா பறவை. நம்ம பல பேர் வீடுகள்ல லவ் பேர்ட்ஸ், கிளி, புறா எல்லாம் வளர்ப்பாங்க. அப்படியெல்லாம் வளர்ப்பது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு வள்ளலார் சொல்றாங்க. ஏன்னா வானத்துல சிறகடித்து பறக்க வேண்டியது கூட்டுல அடைச்சு நாம ரசிக்கிறோம். ஆனா அது ஒரு பாவம். அதேபோல கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைப்பது ஒரு பாவம். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமானது. "ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனா" சிக்கன், மட்டன், மீன் எல்லா நான்வெஜ், பாம்பு எல்லாவற்றையும் சாப்பிடுறாங்க சீனால எல்லா இடத்தையும். அப்போ இந்த மாரி நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம உடம்ப வளர்க்கறது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னே மகரிஷி வள்ளலாருங்கிற அந்த மகரிஷி சொல்றாங்க. "ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனா" அப்படின்னு. இது போன்ற பல பாவங்களை இதுல பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, "சிவனடியாரை சீறி வைதேனா" அப்படின்னு. சிவனடியார்கள சீறி வைதால் அது மிகப்பெரிய பாவம். இதற்கு பொருத்தமாக மகரிஷி சொல்லக்கூடியது, ஞானமும் வாழ்வும் நூல்ல நீங்க இந்த கவிய பார்க்க முடியும். ஒரு 8 பேர் 8 பேருக்கு கெடுதல் செஞ்சா என்ன ஆகும்? நமக்கு என்னென்ன பெரிய பாவப்பதிவு வரும்னு மகரிஷி சொல்லுவாங்க. அதுல தவத்துணையால் உயர்ந்தோர், தனை காத்தோர், நலம் செய்தோர், தாய், தந்தை, குரு, தனியே காப்பின்றி இருப்போர், அப்புறம் சிவத்தறிஞர். அந்த 8வதாக சொல்லக்கூடிய சிவத்தறிஞர். மகரிஷி சிவத்தறிஞர்ன்னு சொல்வத வள்ளலார் இந்த இடத்துல சிவனடியார் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கு சிறிதோ பெரிதோ பாவம் சிறிதோ பெரிதோ துன்பம் சிந்தனையற்றோர் தந்து மன வருத்தம் விளைவித்தால், இந்த சிவத்தறிஞர்களுக்கு சிறிதோ பெரிதோ துன்பம் சிந்தனையற்றோர் தந்து மன வருத்தம் விளைவித்தால், பவத்தின் பலன் அவ்வருத்த அலை மோதி அவ்வேகம் உடல், காந்தம், உயிர், மூளை கேடு செய்யும். சிவனடியார்களுக்கு நம்ம கஷ்டம் குடுத்தோம்னா, நம்முடைய உடல், காந்தம், நம்முடைய உயிர், நம்முடைய மூளை. இந்த 4க்கும் கேடு செய்யும்னு சொல்றாங்க. உடல், காந்தம், உயிர், மூளை கேடு செய்யும். அப்பாவத்தின் விளைவு, அதாவது அவத்தின் விளைவுன்னு மகிழ்ச்சி எழுதியிருப்பாங்க. அதாவது அந்த பாவம். அவத்தின் விளைவு அவருக்கு அகண்ட வான்காந்தமும், அரும் நண்பர், அனைத்து பொருள் அவர் வாழ்வில் எதிர்ப்பாகும். இப்ப சிவத்தறிஞர்களுக்கு சிவனடியார்களை இந்த மாரி சீறி வைதா, என்ன நடக்குங்கிறத டீட்டெயிலா மகிழ்ச்சி சொல்றாங்க. அவர் அவத்தின் விளைவு அவருக்கு அகண்ட வான்காந்தம். இந்த சக்திகளமே நமக்கு எதிர்ப்பாகும். அருமையான நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. அரும் நண்பர். அனைத்து பொருள் அவர் வாழ்வில் எதிர்ப்பாகும். இதுக்கு மேல என்ன இருக்கு? அனைத்து பொருள் எதிர்ப்பாகுமா அந்த சிவனடியார்கள நம்ம சீறி வைதா அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா. அதே போல தான் அதுக்கடுத்து உள்ளதெல்லாம் பார்க்க முடியும். "தவம் செய்வோரை தாழ்வு செய்வேனோ, தாழ்வு சொன்னேனோ" அப்படின்னுலாம் எழுதியிருப்பாங்க. அந்த தவம் செய்வோரை அப்படிங்கிறது இந்த கவியில மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. அதாவது தவத்துணையால் உயர்ந்தோர்கள்.
தனை காத்த அந்த 8 பேர்ல முதல்ல சொல்லக்கூடியது தனை காத்தோர், தவத்துணையால உயர்ந்தோர்கள் அப்படிங்கிறது. முதல்ல தவம் செய்பவர்களையும், கடைசியில சிவனடியார்களையும் மதுரை சொல்லியிருப்பாங்க. அதத்தான் வள்ளலார் இந்த இடத்துல சிவனடியாரையும், தவம் செய்பவர்களையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தந்தை தாய் மொழி தள்ளி நடந்தேனோ, தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ இப்படியெல்லாம். இந்த கடைசி வரி பத்தி மட்டும் சொல்லிட்டு இந்த மனுநீதி சோழனுடைய இந்த மனுமுறை கண்ட வாசகம் பற்றியதை நிறைவு செய்கிறோம். அதாவது தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனா, தமிழ்நாட்டுடைய வரலாற்றோட மிகவும் தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒரே ஒரு வரியில வள்ளலார் சொல்லியிருப்பாரு. இந்த கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதிகமாக உண்டு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வருது. இவங்க கடவுளை மற, மனிதனை நினை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடவுளை நினைப்பதே மனுஷனை நினைக்கிறதுக்காகத்தான். கடவுளே இல்லன்னா, அப்ப நானே கடவுள்ங்கிற மாரி ஈகோயிஸ்டிக்கா இவங்கலாம் இருப்பாங்க. அப்போ கடவுள் இல்லன்னு ஒருத்தன் சொன்னா, அவன் பேய்க்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். வள்ளுவர் சொல்வாரு, அ "உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான், வையத்து அழகையாய் வைக்கப்படும்." அதாவது உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான். உலகத்தார்ன்னா யாருன்னா ஞானிகள். ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க, தெய்வம் இருக்குப்பா, தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் இல்லன்னு ஒருத்தன் சொன்னா, அவன் பேய்க்கு சமம்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். அதத்தான் இந்த இடத்துல தெய்வத்தை இகழ்ந்து செருக்கு அடைந்தேனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது மனுமறை கண்ட வாசகத்துல உள்ள போன வாரம் நாம ஒளிவில் ஒடுக்கம், ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற வள்ளலாருடைய நூலுக்கு மகரிஷி அதோடைய சாராம்சத்த மாக்கோல கவியாக எழுதினதை பார்த்தோம். இன்றைக்கு மனுமறை கண்ட வாசகத்துடைய எசன்ஸ ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இந்த இவ்வளவு பெருமை வாய்ந்த வள்ளலார் வேற ஏதாச்சும் மகான்களை பத்தி சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வள்ளலாருடைய வரலாறுல பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய மானசீக குருவாக கொண்டது, மகரிஷியுடைய குரு யாருன்னா வள்ளலார் சொல்றோம். இந்த வள்ளலாருடைய குரு யாரு? இப்ப தாயுமானவருக்கு ஒரு குரு உண்டு. அவர் பேர் மௌன குருன்னு ஒருத்தர் இருந்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு இருப்பாங்க. வள்ளலாரின் குரு யார் அப்படின்னா அவர்தான் திருஞான சம்பந்தர். 7ஆம் நூற்றாண்டுல திருநாவுக்கரசருடைய சமகாலத்துல வந்த வெறும் 16 வயது ஒரு பாலகன் தான் திருஞான சம்பந்தர். பாருங்க, மகரிஷியுடைய குருவான வள்ளலாருக்கே வெறும் 51 வயசுல தான் வாழ்ந்தாரு. அவருடைய குரு வெறும் 16 வயசு சின்ன பையன் தான். அந்த மகான் இந்த திருஞான சம்பந்தனை தான் தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார். ஏன்னா குருன்னா நேரடியா தீட்சை எல்லாம் வாங்க முடியாது. வேற வேற காலம் இவங்க எல்லாம். ஆனா மானசீக குருவாக எடுத்துக்கொள்வாங்க. ஞான திருஞான சம்பந்தரை குருவாக எடுத்துக்கொண்டாங்க. தன்னுடைய வேத நூலாக தன்னுடைய நூலாக வள்ளலார் எடுத்து படித்தது திருவாசகர். அதாவது 9ஆம் நூற்றாண்டுல மதுரையிலே வாழ்ந்த மாணிக்க வாசகர் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய மகான். அந்த மகான நம்முடைய மகரிஷி பல ஒரு தனி கவியிலையும் சொல்லியிருப்பாங்க. வள்ளலார் அவருடைய அவருடைய அந்த அவருடைய கொள்கைக்கு உயர்ந்த ஒரு நூலாக அவர் மதிச்சு போற்றினார். அவர் எந்த அளவுக்கு திருவாசகத்தை மதிச்சார் அப்படின்னா, வள்ளலாருக்கு திருமணம் நடந்தது. அந்த வள்ளலாருடைய வள்ளலாருக்கு கல்யாணம் நடந்ததே பல பேருக்கு தெரியாது. அவரு அத பற்றி ஒரு கவியை எழுதியிருப்பார். அவர் உறவுக்கார ஒரு பெண்ணை திருமணம் செய்வாரு. ஆனா அவரோட சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டாரு. திருமணம் செய்த அன்றே அவரு பிரிந்து அந்த பெண்ணுக்கு திருவாசகம் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அத ஒரு கவியில சொல்வாரு, ஒருத்தியை ஒருத்தியை கைத்தொட சார்ந்தேன், தொட்டனன் அன்றி கலப்பிலன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணேன், அவருடைய கையை தொட்டேனே தவிர கலக்கல அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஒருத்தியை கைத்தொட சார்ந்தேன், தொட்டனன் அன்றி கலப்பில்லேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்போ இல்லற வாழ்வு கூட துறந்து அவருக்கு திருவாசகம் தான் பெரியதாக அந்த தெரிஞ்சிருக்கு. அந்த அவ்வளவு பெரிய திருவாசகத்தை பற்றி வள்ளலார் என்ன அந்த மகானை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு? நிறைய இடங்கள் சொல்லியிருப்பாங்க. அதே போல ஞானசம்பந்தரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே போல சுந்தரர், தேவாரம் எழுதிய அந்த சம்பந்தர், சுந்தரர் இருவரையுமே சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு தேவையான கவி மாணிக்கவாசகரை பற்றி வள்ளலார் சொன்ன கவி. அதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். மாவகம் சேர் மாணிக்க வாசகருக்காய் குதிரை சேவகன் போல் வீதிதனில் சென்றனையே. மாவகம் சேர் மாணிக்க வாசகர்காய் குதிரை சேவகனாய் வீதிதனில் சென்றனையே. அந்த மாணிக்கவாசருடைய கதையெல்லாம் நமக்கு தெரியும்.
அவருக்காக அவருடைய குருவரும் திருவருளும் சேர்ந்து காட்டுல இருக்கிற நரியெல்லாம் சேர்த்து குதிரைகளாக மாத்தி மதுரைக்கு அனுப்புவாங்க. குதிரைக்கு ஒரு கேப்டன் வேணும் இல்லையா? அதனால இறைவனுடைய பிரபஞ்ச ஆற்றலே ஒரு மனிதனாக வந்து போகும். ஸோ இந்த ஒரு மனிதனுக்காக இயற்கையே வந்து அப்படி உதவி செஞ்சத வியந்து எழுதியிருப்பார். இதே போன்று இந்த வள்ளலாரால பாராட்டப்பட்ட திருவாசகத்தை தன்னுடைய மூல நூலாக கொண்ட வள்ளலாருக்காக, அவருடைய குருவுக்காக மகரிஷி அவர்கள் இந்த மாணிக்க வாசகரை பாராட்டி ஒரு கவி எழுதியிருப்பாங்க. அதுல பல மகான்களையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த கவி நம்ம பார்க்கிறோம். ஞானம் வாழும் நூல்ல 242வது பாடல் இது. இதனுடைய தலைப்பே பேரறிஞர் வழி செல்வோம். இதுல கருவிளக்கி இந்த 3வது வரியில பாத்தீங்கன்னா, கருவிளக்கி மன வளத்தை பெருக்கி காக்கும் கலையதனை கவி மூலம் விரித்துரைத்த திருமூலர், வள்ளுவர், ராமலிங்கர், அப்புறம் மணிமொழியார். மணிமொழியார்னா மாணிக்கவாசகர். மணினா மாணிக்கம். இப்ப நம்ம பேசும்போது பொன்னும் மணியும் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? மணினா மாணிக்கம். மொழிங்கிறது வாசகம். மாணிக்க வாசகர் அல்லது மணி வாசகர் அப்படிங்கிறத எப்படி மகரிஷி வித்தியாசமா மணிமொழியார் எழுதியிருப்பாங்க. அப்போ திருவாசகத்துக்கு மகரிஷி கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் என்ன? கரு விளக்கி மனவளத்தை பெருக்கி காக்கும் கலையை சொல்லக்கூடிய ஒரு நூல். இப்ப திருவாசகத்துல சிவபெருமானே சிவனேன்னு தான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு உள்ள உயிரை பற்றிய விளக்கம், கருவை விளக்கக்கூடிய விஷயமும், மனநல மனவளத்தை பெருக்கி காக்கும், அதாவது நமக்கு குணநல பேரையும் உயிர் உணர்வையும் வலியுறுத்தக்கூடிய, கற்பிக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கு. இதுல மூழ்கிதான் இந்த வள்ளலார் அந்த திருவாசகத்திலே மூழ்கி அந்த திருமண நாள் அன்றைக்கு கூட திருவாசகத்தை படிச்சுக்கிட்டார். ஒரு இடத்துல வள்ளலார் சொல்வாரு, திருவாசகம் எனும் தேன் அப்படின்னு. திருவாசகத்தை ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன்னா தேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இப்ப நம்ம அடுத்த பார்க்கலாம். இப்போ மனுமுறை கண்ட வாசகத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வள்ளலாருடைய இந்த திருவாசகம் பற்றிய விளக்கங்களையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து வள்ளலார் செய்த சில சித்து விளையாட்டுகள் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நீங்க படத்துல பார்க்கிறது வள்ளலார் தங்கம் செய்தது. இந்த தங்கம் செய்யறது பத்தி எல்லாம் மகரிஷிக்கும் தெரியும். ஆனா மகரிஷி நமக்கு அதெல்லாம் அறிவிக்கல. முதல்ல நம்ம இப்ப பார்க்க போறது இந்த தங்கத்தை பத்தி கூட கிடையாது. நவகண்ட யோகம் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். அது வரைக்கும் இந்த படத்தை பாருங்க. அந்த நவகண்ட யோகத்தை பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு நம்ம விளக்கம் பார்க்க விரும்புகிறோம். சித்தர்கள்ல எல்லாரும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நவகண்ட யோகம் அப்படின்னு ஒரு யோகம் செய்வாங்க. நிறைய பேருக்கு இந்த இந்த வார்த்தையே புதுசா இருக்கலாம். உங்களுக்கு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. தமிழ்ல நவகண்ட யோகம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நவகண்ட யோகம்னா நவம்னா 9. அஷ்டமி, நவமி, தசமின்னு சொல்றோம். நவமின்னா 9. அப்ப நவ அப்படின்னா 9. கண்டம் அப்படின்னா ஆபத்துன்னு அர்த்தம். 9 வகையான ஆபத்துகள் இருக்கக்கூடிய ஒரு யோகம் தான் நவகண்ட யோகம் அப்படிங்கிறது. இந்த நவகண்ட யோகம் அப்படின்னா இந்த ஞானிகள் சித்தர்கள் தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அவங்களுடைய உடம்பு 9 பகுதிகளாக பிரிந்து விடும். அதாவது தலை, அப்புறம் 2 கை, 2 காலு, 2 தொடை. ஆறாச்சா? தலை 1 7, அப்புறம் மார்பு, வயிறு, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு மொத்தம் 9 வரும். மொத்தம் இப்படி 9 பாட்டுகளாக பிரிஞ்சிரும். ஆனா ரத்தம் எதுவுமே சிந்தாது. இதுக்கு பேரு தான் நவகண்ட யோகம். வள்ளலார் பல நேரங்கள்ல தனிமையில போய் தவம் செய்வாரு. அப்போ அவருடைய சீடர்கள் யாராச்சும் ஒருத்தர் பார்க்க நேரிடுவாங்க. அப்போ அவர் உடம்பு 9 பாட்டா பிரிஞ்சிருக்கும். வள்ளலாரை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு அவங்க பயந்து ஊருக்குள்ள போய் சொல்லுவாங்க. ஆனா வள்ளலார் அதுக்கப்புறம் அவர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடந்து வருவாரு. இதுக்கு பேரு தான் நவகண்ட யோகம். இது என்ன அப்படின்னு இப்ப வரைக்கும் தெளிவாகவே தெரியல. இத கூகுள்ல நவகண்ட யோகம் போட்டா இதை செய்த மகான்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல வரக்கூடியது இந்த வள்ளலார் ஒன்று. அப்புறம் சீரடி சாய்பாபா அவரும் செஞ்சிருப்பாரு. இது போல நிறைய சித்தர் போன வாரம் கூட நம்ம சொன்னோம். திருவொற்றியூர்ல வள்ளலாருடைய கண்ணாடி, வள்ளலார் தவம் செஞ்ச கண்ணாடி இருக்கக்கூடியதெல்லாம் போட்டோல காமிச்சோம். அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய அந்த மடத்துக்கு எதிரில பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரு நவகண்ட யோகம் செய்த மகான். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே போல சேஷாத்ரி சுவாமிகள் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க.
எல்லா மகான்களும் நவகண்ட யோகம் செஞ்சிருக்கிறாங்க. இது ஏன் அவங்க செஞ்சாங்க? தவம் செய்யும் பொழுது ஏன் 9 பார்ட்டாக உடம்பு பிரிஞ்சு ரத்தம் சிந்தாத அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு ஒரு யோகமாக இது இருந்தது. இது ஏன் செஞ்சாங்க? இதோடைய தேவை என்ன? இதைப் பற்றி மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படிங்கிறத பத்தி எந்த விளக்கமும் இதுவரைக்கும் தேடினதுல கிடைக்கல. மகரிஷி எதுவும் நூல்ல சொன்ன மாரி தெரியல. மேபி முதுநிலை பேராசிரியர்கள் கிட்ட அவங்க ஏதாவது கேள்வி பதில கேட்டு சொல்லியிருக்கலாம். அல்லது கேட்காம கூட போயிருக்கலாம். ஆனா நவகண்ட யோகம் அப்படின்னா என்னங்கிறது நம்முடைய வேதாத்திரி மகரிஷிக்கு நிச்சயம் தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக தெரியும். ஏன்னா வள்ளலாரே காட்சி குடுத்து மகரிஷி கூட இருந்திருக்கிறார். காட்சி குடுக்கலனாலும் மகரிஷிக்கு நிச்சயமாக தெரியும். சித்தர்களுடைய அருளால. ஏன் இத செஞ்சாங்கங்கிறத பத்தி சொல்லவே இல்ல மகரிஷி. மகரிஷி இத செஞ்சிருப்பாரா அப்படின்னா, செஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நாம காணாத வரை ஆன்மீக முன்னேற்றத்திற்காக சித்தர்களுக்காகவே ஒரு யோகமாக இது இருந்திருந்தா, அது அந்த இறைவனுக்கு தான் அந்த வெளிச்சம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாத ஆகாயத்தில். அதுபோல நவகண்ட யோகம் செய்த அந்த வள்ளலாருடைய அறிவு நிலை நமக்கு தெரியல. ஆனா மகரிஷிக்கு மட்டும் தான் தெரியும். அவருடைய அவருக்கே அது சிதம்பர ரகசியமாக அது இருக்கட்டும். இப்போ நாம இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்துல வள்ளலார் தங்கம் செய்றத பார்க்கிறோம். வள்ளலார் தங்கம் செய்ய ஆசையுள்ள ஒருவரிடம் வள்ளலார் ஒரு குவளையிலே மண்ணை போட்டு, உடனே அது எல்லாமே தங்கமா வந்துச்சு. இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. நிறைய சம்பவங்கள்ல வள்ளலார் தங்கம் செஞ்சிருப்பார். ஒரு முறை அவரு ஒரு ஊருக்கு கடலூர்ல மஞ்சக்குப்பம் பக்கத்துல அவரு வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் சில பேரோட. திருடர்கள் வந்து அவங்க தாக்க வர்றாங்க. எல்லாரும் ஓடிர்றாங்க. வள்ளலார் மட்டும் இறங்காம வண்டியில உட்கார்ந்திருக்கிறாரு. அவர அடி வள்ளலார அடிப்பதற்காக அந்த திருடர்கள் ஓங்குறாங்க. அப்போ கைகள் செயலற்று நின்று விடுகிறது. கண்ணு குருடாயிருது அவங்களுக்கு. அப்புறம் அவங்க திருந்தி மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள வாழ்த்தி, அவரு அப்போ மேஜிக்கா சில தங்க நாணயங்கள, சில பொற்காசுகள உருவாக்குறாரு. உருவாக்கி அத குடுத்து, "இத வச்சு பொழச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சம்பவம். இது போக தன்னுடைய சீடர்கள் பல பேருக்கு வள்ளலார் தங்கம் செஞ்சு குடுப்பார். இத கேள்விப்பட்டு, இப்ப நம்ம எப்படி இந்த படத்துல பார்க்கிறோமோ, இது போன்று பல சம்பவங்கள் அவர் தங்கம் செஞ்சு குடுத்தார். இது மக்கள் மத்தியில பரவிருச்சு. மக்கள் மத்தியில பரவி, வள்ளலாருடைய பப்ளிசிட்டி இன்னும் அதிகமாயிருச்சு. அப்படி அதிகமாகி, இப்ப அது அரசாங்கத்துக்கு போகுது. அப்ப யாரு அரசாட்சி? பிரிட்டிஷ்காரங்க தான். இப்ப வெள்ளையர்கள் காதுக்கு போகுது. இந்த மாரி ஒரு மகான் அவங்க ஏற்கனவே இந்த கிறிஸ்தவ மத மாற்றத்துக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க காலத்துல நெறைய சர்ச்சுகள், மத மாற்றம் எல்லாம் செஞ்சாங்க. அப்போ நம்முடைய மத மாற்றத்திற்கு இடையூறாக இருக்கிறாரே, இவர் தங்கமெல்லாம் வேற செஞ்சு காமிச்சா, இப்படி அவங்க பின்னாடி எல்லாம் போவாங்க அப்படின்ட்டு, வள்ளலாருடைய மறைவுக்கே காரணமாக 2 தரப்பு சொல்லப்படுகிறது. அதுல பிரிட்டிஷ்காரங்களும் ஒரு தரப்பு தான். இப்போ அந்த பிரிட்டிஷ்காரங்க அதிகாரிகள், காவலர்களோட வர்றாங்க. இந்த மாரி நீங்க தங்கம் செய்றத கேள்விப்பட்டோம். இத பத்தி நீங்க எனக்கு சொல்லுங்க. என்ன நீங்க செய்றீங்க? இது எப்படி நீங்க மக்கள நீங்க ஏமாத்துறீங்க? அப்படிங்கிற மாரி விசாரணைக்கு வர்றாங்க. அப்போ அந்த வள்ளலார் சொல்றாங்க, அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு உலோகத்த, ஏதோ ஒரு பொருள எடுக்குறாரு. எடுத்து இந்த பாருங்க தங்கம்ன்னு சொல்லி தங்கமா மாத்துறாரு. அதேபோல ஒரு பொருள அவங்க முன்னாடியே பார்க்குறாரு. தொட்டா தான் தங்கம்ங்கிறது கிடையாது. அவர் கண்ணால பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த பொருள் தங்கமா மாறுது. இது பெரிய ஆச்சரியம். இத விட ஒரு ஆச்சரியம், அவர் தனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பொருள சொல்லி, "இதோ எனக்கு பின்னாடி பாருங்க" அப்படின்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட வள்ளலார் சொல்றார். அந்த பொருள இவங்க பார்க்குறாங்க. வள்ளலார் பார்க்கல. அப்ப அவர் மனதால நினைக்கிறாரு. நினைச்ச உடனே அந்த பொருள் தங்கமா மாறுது. அப்போ தொட்டா தங்கம், பார்த்தா தங்கம், அது நினைச்சாலே தங்கம் அப்படின்னு. இப்படியெல்லாம் சித்து விளையாட்டுகள் செய்து வள்ளலார் செய்தார். ஆனா, இந்த சித்து விளையாட்டுக்கள் எதுவுமே மகரிஷி செய்யல. சித்து அப்படிங்கிறது தேவையில்ல அப்படிங்கிறது. சித்துவை பற்றி சொல்லும் பொழுது, சித்துன்னா மேஜிக்ன்னு வச்சுக்கோங்க. சித்துவை பற்றி சொல்லும் பொழுது மகரிஷி, சித்து என்பது அ ஆன்மீக உயர்வின் அப் அ பார் ஆன்மீக உயர்வின் பார்ப்பட்டது அல்ல. அது அறிவை ஏமாற்றும் ஒரு கலை அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப வள்ளலார் அறிவை ஏமாற்றிட்டாரா? வள்ளலாருக்கு ஆன்மீக உயர்வு இல்லையா? அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஞானிகள நம்ம இந்த லிஸ்ட்ல வைக்கவே முடியாது. மத்தவங்க மேஜிக் செய்றது இது எல்லாமே இப்ப மேஜிக்ல ஏதேதோ பொருள வரவழைப்பாங்க. புதுசா எதையுமே வர வைக்க முடியாது. அப்படி புதுசா வர வைக்கிறவங்க 1 கிலோ அரிசிய வரவழைக்க சொல்லுங்க. 1 கிலோ 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் பெட்ரோல், டீசல் வர வைக்கணும். எதுவுமே வர வைக்க முடியாது. இல்ல நம்மள ஏமாத்துற கலை தான் அது. அப்போ சித்து விளையாட்டுக்கள்ல மகரிஷிக்கு உடன்பாடு இல்ல. அதனால மகரிஷி
அதை செய்யல. ஆனா வள்ளலார் இப்படி நிறைய சித்துக்களை செய்தவர். ஏன் அப்படின்னா, இதுதான் வள்ளலாருடைய அந்த கால சூழ்நிலையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா, அவருடைய சத்திய ஞான சபை இந்த சன்மார்க்கத்தை பரப்புவதற்காக அவர் பெருமளவு முயற்சி இருக்கிறார். இவ்வளவு சித்து விளையாட்டுகள் செய்துதான் பல மக்களால ஈர்க்கப்பட்டு அவருடைய கொள்கைகள் ரீச் ஆகி இன்னைக்கு வரைக்கும் வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப இது எதுவுமே செய்யாம இருந்திருந்தா இன்னும் ரீச் ஆகாமயே கூட போயிருக்கலாம். அதனால அவருடைய அறிவின் நிலை உயர்வின் காரணமாக அந்த சித்து விளையாட்டுகள் செஞ்சாங்க. அதுல ஒன்றுதான் இந்த தங்கம் அப்படிங்கிறது. மகரிஷி கிட்ட இது போன்ற நீங்களும் சித்து விளையாட்டு செய்யுங்க. நீங்க ஏதாவது மேஜிக் செஞ்சு காமிங்க அப்படின்னு கேட்கறாங்க. மகரிஷி ஃபாரினுக்கு போயிருந்தப்போ, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் போயிருக்கும் பொழுது, சுவாமிஜி நீங்க ஏதாச்சும் மேஜிக் செஞ்சு காமிங்க அப்படின்னு. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, ஒரு ஆப்பிள் கொண்டு வாங்க. ஒரு ஆப்பிள் கத்தி கொண்டு வாங்க. ஒரு டேபிள்ல வச்சு எல்லாரும் பார்க்குறாங்க. மகரிஷி எல்லாரும் முன்னாடியும் அந்த ஆப்பிள கட் பண்றாரு. ஆப்பிள கட் பண்ணி, அது ஒரு ஒரு பீஸ் எடுத்து அத சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு, "பாத்தீங்களா? இந்த ஆப்பிள நான் என்னோட உடம்பா மாத்திட்டேன் பாத்தீங்களா?" அப்படின்னு. "இந்த ஆப்பிள நான் என்னுடைய உடலாக மாற்றி விட்டேன்" அப்படிங்கிறாரு. இத சொன்ன உடனே எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம் ஆயிருது. என்னடா ஆப்பிள கட் பண்றாரு, ஏதாச்சும் மேஜிக் பண்ணுவாருன்னு பார்த்தா, நான் என் உடம்பா மாத்திட்டேன். அப்படி சொல்லிட்டு தான் மகரிஷி அந்த விளக்கத்த சொல்றாரு. அதாவது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அதாவது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறத விட ஒரு பெரிய மேஜிக்லாம் இந்த உலகத்துல எங்கேயும் பிரபஞ்சத்திலே இல்ல. நாம சாப்பிடக்கூடிய உணவு 7 தாதுவா மாறுதே. இதுவே ஒரு பெரிய மேஜிக் தானே. யார் இருந்து இத உள்ள செய்றா? அப்படிப்பட்ட உலக உள்ளும் புறமும் இதுதான் இருக்கு. இறைவனுடைய மேஜிக் தான் இருக்கு. சித்து விளையாட்டு தான் இருக்கு. இது போக நம்ம தனியாக ஒரு சித்து விளையாட்டுகள இந்த உலகத்துல தேட வேண்டியது இல்ல. அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அத முடிக்கிறாங்க. அதனால மேஜிக் செய்யுங்க சுவாமிஜின்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன்னு மகிழ்ச்சி சொல்ல மாட்டாரு. அவர் எதிர்மறையா பேச மாட்டாரு. ஆனா உண்மைய உணர்த்திருவாரு. எதிர்மறையா பேசுறது போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள உண்மைதான் இருக்கும். அதுபோல ஆப்பிள கட் பண்ணி அந்த இத சொன்னாங்க. இது மகரிஷியுடைய இந்த கால சூழ்நிலைக்கு தேவை. வள்ளலார் போன்ற மேஜிக் தேவையில்ல அப்படிங்கிறது. சரி. இப்ப நமக்கு மெயினா ஒரே ஒரு பாயிண்ட்ட மட்டும் திங்க் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்க்கு போறோம். அது என்னன்னா, அப்போ வள்ளலார் செஞ்ச தங்கம் உண்மையா? பொய்யா? ஏன்னா மேஜிக்ல எல்லாம் உள்ள பொருளத்தான் வரவழைக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாரி 1 கிலோ அரிசி, 1 லிட்டர் பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வரவழைக்க முடியாது. ஏற்கனவே எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருந்தா தான் இப்படி மாத்த முடியும். அப்ப வள்ளலார் தங்கத்த ஒளிச்சு வச்சிருந்தாரா? அப்படின்னா கிடையாது. இந்த இடத்துல தான் மனுஷங்க மேஜிக் பண்ணா ஒளிச்சு வச்சு தான் காமிக்க முடியும். ஆனா ஞானிகள பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க நினைச்சா பஞ்சபூதங்களையே மாத்துவாங்க. பஞ்சபூதங்கள் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அதாவது சந்தேகமே இல்லாம இறைநிலையை உணர்ந்த ஒரு மனுஷன தெய்வமாகவே நீ கருதுகோள். அப்ப தெய்வத்துக்கு பஞ்சபூதங்கள் கட்டுப்படுவது போல, தெய்வ நிலை உணர்ந்த வேதாத்திரி மகரிஷிக்கும், தெய்வ நிலை உணர்ந்த வள்ளலாருக்கும் பஞ்சபூதங்கள் கட்டுப்படும். அப்படி கட்டுப்பட்டு அவர்கள் நினைச்சா அந்த ஒரு மண் இருக்குன்னா, மண்ணுல இருக்கிற அணுக்கள் எல்லாம் மாறுச்சுன்னா அதுதான் தங்கம். இப்ப இந்த பிரபஞ்சத்துல பஞ்சபூதம்னாலும் சரி, தங்கம், வெள்ளி, தகரம், இரும்பு, செம்பு, நம்ம ஃபோனு எல்லாமே அணுக்கூட்டம் தானே. அணுக்கூட்டம் கொஞ்சம் பிரிஞ்சு இயங்குனா அது தகரம். அது இன்னும் சேர்ந்து இயங்குனா செம்பு. இன்னும் கெட்டியா இயங்குனா அதுதான் தங்கம். அப்ப வெயிட் கூடிக்கிட்டே போகும். அதுக்கு ஏத்த மாரி பூமியில இன்னும் ஆழத்துக்கு போகும் அதெல்லாம். அப்போ அணுக்களின் சேர்க்கையும் பிரிவும் தான் உலோகங்கள். அப்போ இந்த படத்துல பார்க்கிற மாரி வள்ளலார் ஒரு குவளையிலே மண்ணை போட்டு தண்ணீர் விட்டார். அவர் கீழே போட்டவுடன் மண் அனைத்தும் தங்கமாக மாறியது அப்படிங்கிறது, மண்ணுங்கிறது அணுக்கூட்டு. தங்கம் அப்படிங்கிறது அணுக்கூட்டு. இறைநிலை உணர்ந்த மகானாக இவர் இருப்பதனால, இவருடைய அந்த ஆற்றலுக்கு கட்டுப்பட்டு, மண்ணுல இருக்கிற அணுக்கள் எல்லாம் தங்கமாக மாறுது. அப்படி வந்த சம்பவம் தான். இதெல்லாம் 100% 100க்கு 200% தங்கமாக இருக்கும். ஆனா, ம சித்தர்கள் தங்கம் இப்படி மேஜிக்காக செஞ்சா அது உண்மையான தங்கம். ஆனா, சித்த வைத்தியத்துக்காக சித்த வைத்தியத்துல ஒரு தங்கம் செய்வாங்க. இதே சித்தர்கள் மேஜிக்கா வரவழைக்காம, கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிய பயன்படுத்தி தங்கத்த உருவாக்குவாங்க. அதுக்கு பெயர் தான் ரசவாதம். இப்ப வள்ளலார் செய்தது ரசவாதம் கிடையாது. நேரடி நேரடி அற்புதம் இதெல்லாம். மகரிஷி எப்படி ஆப்பிள கட் பண்ணி நேரடி அற்புதத்த காமிச்சாரோ, இதெல்லாம் அது மாரி வச்சுக்கலாம்.
அப்போ சித்தர்கள் சித்த வைத்தியத்திலயும் யூஸ் பண்ணக்கூடிய ரசவாதம்னு என்ன அப்படின்னா, ஒரு மூலிகைய பயன்படுத்துவாங்க. அந்த மூலிகையுடைய சாறை எடுத்து இரும்பு மேல ஊத்துனா, அது தங்கமாக மாறிவிடும். அதுதான் அந்த ரசவாத மூலிகை. அந்த மூலிகைய பத்தி திருமூலருடைய திருமந்திரத்துல அந்த பேரு இருக்கும். மகரிஷி அவர்களும் சித்தர்கள் சித்த வைத்தியத்துல ரசவாதத்தின் மூலமாக உருவாக்கக்கூடிய தங்கம் எப்படிப்பட்டதுன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அது உண்மையான தங்கம் இல்ல. அது போலியான தங்கம் தான். அதாவது அது சோதனையில மாட்டிக்கும். நமக்கு அப்படி ரசவாதம் தெரிஞ்சு நம்ம ஒரு நகை தங்க செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். அத பேங்க்ல கொண்டு போய் அடகு வைக்க முடியாது. அங்க உரசும் பொழுது அது போலின்னு தெரிஞ்சிரும். அந்த வகையில அவங்க கண்டுபிடிச்சது வைத்தியத்துக்காகத்தான் அந்த ரசவாத மூலிகைய பயன்படுத்துனாங்க. அது உண்மையான தங்கம் இல்ல அப்படின்னு. இந்த உதாரணத்த சொல்லிவிட்டு மகரிஷி சொல்றாங்க, தங்கம் செய்வதுல ரசவாத மூலிகைய பயன்படுத்தி செஞ்சாலுமே அது போலி தங்கம் தான். இந்த இந்த தங்கத்த கூட கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்மள நெறைய பேரு தேடு அதுக்கே அதுக்கே அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இதே போல நம்ம நாட்டுல தங்கத்துக்கு பின்னாடி மக்கள் மயங்குவது போல, சீனாவுல ஒரு சம்பவம் நடந்தது. மகரிஷியே சொன்ன உதாரணம் இது. சீனாவுல வெள்ளி, இந்த தங்கத்துக்கு மேல நமக்கு தான் மோகமே தவிர, இந்தியாவுல மட்டும் தான் அதிகம். சீனாவுல வெள்ளிய செயற்கை முறையில உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படி செயற்கை முறையில உருவாக்க முயற்சி செய்து அது தோல்வி அடையுது. அவங்களால வெள்ளிய உருவாக்க முடியல. அந்த முயற்சியில தோல்வி அடைந்து, அந்த தோல்வியில ஒரு உலோகம் வருது. அந்த உலோகத்துக்கு பேரு தான், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வச்சிருக்கக்கூடிய எவர் சில்வர். நம்ம வீட்ல கிச்சன்ல பாத்திரங்கள் முன்னாடி எல்லாம் ஈய பாத்திரம் அந்த காலத்துல இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த இந்த எவர் சில்வர்ன்னு வந்துச்சு. அது பேர நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருப்போமா? சில்வர்னா வெள்ளி. எவர்னா எப்பொழுதும் வெள்ளி. எப்பொழுதும் வெள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இது வெள்ளியா? கிடையாது. அதுதான். அந்த செயற்கை முறையில சீனர்கள் உற்பத்தி செய்து, அது உண்மையான எக்ஸாக்ட்டான சில்வரா வரல. உடனே இந்த ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? கீழ விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு. அது மாரி தோல்வி அடைஞ்சிருச்சு. சரி இத கிச்சனுக்காச்சும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேரும் வச்சு, அவங்க பரப்பி விட்டது தான் இந்த எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம். இதே போல தமிழ்நாட்டுக்கு கூட தனிநாடு அ கோரிக்கை நடந்தது. 47லிருந்து 67 வரைக்கு ஒரு 20 வருஷம் போராட்டம் நடந்தது. தனிநாடு இந்தியா கூட சேர்ந்து இருக்க மாட்டோம். நாங்க தனியா போறோம் அப்படின்னு. அவங்கள கண்டிச்சு எல்லாம் மகரிஷி கவி எழுதியிருப்பாங்க. தலைமைக்கே பேராசை உளத்தில் கொண்டு தனிநாடு கோருகின்றார் சுயநலத்தார். அ அலை அலை ஹிந்தி எதிர்ப்பெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அதெல்லாம் மகரிஷி சொல்லுவாங்க. அலை அலையாய் மக்கள் பிற மொழி பயின்றால் ஆபத்து வரும் அவர்கள் கொள்கைக்கு என்று எல்லாம் கவிகள் வரும். அப்படி தலைமைக்கே பேராசை உளத்தில் கொண்டு தனிநாடு கோருகின்றார் சுயநலத்தார். அவங்க தனிநாடு கிடைக்கல. 67ல அந்த கோரிக்கை கைவிட்டுட்டு தோல்வி அடைஞ்சாச்சு. உடனே பேர மாத்துறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது தமிழ்நாடு அப்படின்னு. நம்ம கிச்சன்ல இருக்கிற எவர் சில்வர்ங்கிற பாத்திர பேரையும் நம்ம யோசிச்சது இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரையும் யோசிச்சது இல்ல. 2மே தோல்வியில வந்த பெயர்கள். தனிநாடு கிடைக்கல. டெல்லி கூட இருந்து பிரிய முடியல. உடனே பேர மாநில அரசு அதிகாரத்த பயன்படுத்தி பேர மட்டும் மாத்தி தமிழ்நாடுன்னு வச்சுட்டாங்க. இவங்க சீனர்கள் எவர் சில்வர்ன்னு வச்சுட்டாங்க. அப்போ எல்லாமே தோல்வியில வந்ததுதான் இதெல்லாம். இப்ப நம்ம அடுத்த இத பார்க்கிறோம். இந்த ரசவாத மூலிகை பத்தி மகரிஷி சொன்னத முடிச்சுக்கலாம். அது ஒரு போலியான தங்கம் தான். சித்த வைத்தியத்துக்கு மட்டுமே தான் அது பயன்படும். ஆரோக்கியத்துக்கு மட்டும் அது உண்மையானது கிடையாது. சரி. சரி குறைஞ்சபட்சம் அதனுடைய மூலிகை பேரையாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? மகரிஷி அவர்கள் இந்த உலக சமாதான திட்டம் அந்த நூல்ல தங்கத்தையும், பணத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கம்ங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. எங்கேயாச்சும் தங்கம் பயன்படுதா? பயன்படுறதே கிடையாது. ஒரு இரும்புனாலான ஆணி கூட ஒரு சேர்ல, ஒரு ஜன்னல்ல நம்ம அடிச்சு, அது கடைசி வரைக்கும் பயன்படுது. தங்கம் எங்க பயன்படுது? அதுக்கு மாரி சொல்லுவாங்க, அதோடைய மினுமினுப்பு, அதோடைய ஷைனிங்கா தங்கம் இருக்கு இல்லையா? அந்த ஷைனிங்ல மயங்கி மக்கள் அதிலேயே வாழ்வை இழந்தார்கள். அப்படின்னு ஒரு கவி வரும். அதனால தான் தங்கத்தையும், பணத்தையும் கேன்சல் பண்ணணும்னு எழுதியிருப்பாங்க. அப்ப இருக்கிற தங்கத்த என்ன பண்றது? அப்படின்னா, அதுக்கெல்லாம் கப்பலுக்கு யூஸ் பண்ணணும்னு மாரி சொல்லுவாங்க. தங்கத்துடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரே அது துருப்பிடிக்காது. துருப்பிடிக்காத ஒரே ஒரு உலோகம் இந்த உலகத்துல தங்கம் தான். அப்போ கடல்ல கப்பல் எந்நேரம் அதிலேயே ஊறிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுல தங்க கப்பலாக
மாறும் பொழுது அது சேதாரமாகாம மெயின்டெனன்ஸ் செலவு குறையும். ஸோ எதிர்காலத்துல நம்ம எல்லாம் கப்பல்கள் எல்லாம் தங்கமாகவே ஜொலிக்கும். மக்கள் தூரத்துல இருந்து கப்பல்கள் ஷைனிங் பண்ண நூல்ல மகிழ்ச்சி திட்டம் குடுத்திருக்கிறாங்க. சரி, அப்போ அந்த மூலிகையுடைய பெயர் என்ன? ஏன்னா, அதற்கு பெயர் பரிசன வேதி. பரிசன வேதி அப்படிங்கிறது அந்த மூலிகையுடைய பெயர். அந்த மூலிகை பத்தி திருமூலர் எழுதியிருப்பார். பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகையாய் ஆகுமாறு போல குரு பரிசித்த குவலயம் எல்லாம் திரிமலம் தீர்ந்து சிவகதி ஆகுமே. அதாவது பரிசன வேதி அப்படிங்கிற மூலிகை எதன் மேல படுகிறதோ, இல்ல இரும்பு மேலதான் மாத்தும். எதன் மேல படுகிறதோ அதெல்லாம் வரிசை தரக்கூடிய பொன் தங்கமாக மாறிவிடும். பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகையாய் ஆகுமாறு போல எல்லாமே பொன்னா மாறும். அது போல குரு பரிசித்த குவலயம் எல்லாம் திரிமலம் தீர்ந்து சிவகதி ஆகுமே. குரு பரிசித்த குவலயம்னா உலகம் அர்த்தம், மக்கள். அப்போ நீ பரிசன வேதிங்கிற மூலிகை எவ்வளவு உயர்ந்ததோ குருவும் அப்படிப்பட்ட ஒரு பரிசன வேதி தான். அவர் எப்படி அதை தங்கமா மாத்துற மாதிரி இவர் நம்மள சிவகதியா மாத்துறாரு. குரு பரிசித்த குவலயம் எல்லாம் திரிமலம் தீர்ந்து ஆணவம் கண்மம் மாயை தீர்ந்து சிவகதி ஆகுமே அப்படின்னு. அப்போ இந்த பாடல் மூலமா மகரிஷி மூலமாக இந்த மகரிஷியுடைய பாடல் மூலமாக திருமூலருடைய பாடல் மூலமாகவும் மகரிஷியுடைய விளக்கத்தின் மூலமாகவும் நாம என்ன ஒரு முடிவுக்கு வர்றோம்னா, வள்ளலார் அந்த காலத்துல தங்க உருவாக்குனாரு அப்படின்னா அதுல முதல் காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய அந்த அப்படி அறிவின் உயர்வுக்கு தான் அது வெளிச்சம். ஆனா அது உண்மையான தங்கம் தான். ஆனா ரசவாதத்துல வருவது உண்மையானது கிடையாது. அதை தேடி அலைய வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உண்மையான ரசவாத மூலிகை, தங்கம் செய்யக்கூடிய மூலிகை யாரு எதுன்னு கேட்டா குரு தான். குரு நமக்கு தீட்சையை கொடுத்தாரு. அந்த தீட்சையே நாம் இரும்பு, அவர் அந்த பரிசன வேதி. நாம் தங்கமாக சிவகதியாக மாறுவதற்காக நாமளே தங்கமாக மாறுகிறோம் குருவால. அப்படி எண்ணி நம்ம அதை நிறைவு கொள்ளணும். அடுத்து இந்த ஒரு படத்தை நீங்க பார்க்கிறீங்க. மணல் எல்லாம் சிவலிங்கம் அப்படின்னு இருக்கும். வள்ளலார் அந்த திருவொற்றியூர்ல தான் வாழ்ந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியும். திருவொற்றியூர், அப்புறம் 7 கிணறுல வீராசாமி தெரு போன்ற இடங்கள்ல வாழ்ந்தவர். வள்ளலார் செய்த கண்ணாடி எல்லாம் நம்ம போன தடவை காமிச்சோம். தவம் செஞ்ச கண்ணாடி. அப்போ அந்த பட்டினத்தார் கோவில்ல இருக்கிற ஒரு வேலை செய்யற ஒரு பாட்டி வள்ளலார்கிட்ட கேட்கிறாங்க. அந்த படத்துல பாப்பீங்க, பட்டினத்தார் கோவிலில் தொண்டாற்றும் மூதாட்டி ஒற்றியூர் மணல் எல்லாம் சிவலிங்கம் என்று பட்டினத்தார் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு பிடி மணலை எடுத்து அதை கீழே போடுறாரு. அது ஃபுல்லா சிவலிங்கமா வருது. அப்படி என்ன பட்டினத்தார் சொன்னாரு திருவொற்றியூரை பத்தி அப்படிங்கிறது, மணலல் வாவியெல்லாம் தீர்த்தம், வாவினா கிணறு, வாவியெல்லாம் தீர்த்தம், மணல் எல்லாம் வெந்நீரு, காவணங்கள் எல்லாம் கணநாதர், அதாவது காவணங்கள் கால்நடைகள், ஆடு மாடு, திருவொற்றியூர்ல இருக்கிற ஆடு மாடெல்லாம் சிவனுடைய பூதகணங்களாம். காவணங்கள் எல்லாம் கணநாதர், பூலோகத்தில் இது சிவலோகம் என்று மெய் தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர் அப்படின்னு. இந்த பூலோகத்துல இது சிவலோகம்னு எழுதியிருப்பாரு பட்டினத்தார். அப்போ அப்பேற்பட்டதை சொல்லியிருக்கிறாரு உண்மையான்னு கேட்கிறப்போ இந்த நிறுவனத்தை வள்ளலார் செய்யறாரு. அதை போன வாரமே சொன்னோம். திருவொற்றியூர் நம்மளை போலதான் எல்லா ஊருமா தான் அது இருக்கும். சித்தருடைய சமாதி நிறைய இருப்பதனால அந்த சிறப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ அந்த சிறப்பை காமிப்பதுதான் இந்த மணலை எடுத்து சிவலிங்கமாக மாற்றுவது. அப்போ இந்த சிவலிங்கமும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வ நிலை உணர்ந்த மகான்களுக்கு பஞ்சபூதங்களும் கட்டுப்படும். அப்ப இந்த மணலை எடுத்து வள்ளலார் போடும் பொழுது மணலில் இருக்கக்கூடிய அணுக்கூட்டம் எல்லாம் மாறி வள்ளலாருடைய எண்ணத்திற்கு ஏற்றமாறு எல்லாமே சிவலிங்கமாக மாறிவிடும். மணலாக இருந்ததும் உண்மை, அது சிவலிங்கமாக இருந்ததும் உண்மைதான். இப்ப கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஒரு 5 நிமிடத்துல நிறைவு செய்கிறோம். அதுக்கப்புறம் அன்பர்கள் கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இப்போ வள்ளலாருக்கு சின்ன வயசுல கண்ணாடியில முருகன் காட்சி அளித்தது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரிஞ்சோம். அது உண்மைதான். அருட்பெருஞ்சோதி, அதாவது அருட்பெரும் பேரறிவதான் தெய்வம் சொன்னவருக்கு முருகன் எப்படி வந்தாரு அப்படிங்கிறது அது வேற ஒண்ணுமே இல்ல. அவருடைய மனசுல, முருகன் என்பது அவருடைய மனசுல இருக்கு. மனம் அவர் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தனால அவருக்கு கண்ணாடியில் அதுவே தெரிந்தது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வள்ளலார் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அவர் திருவொற்றியூர்ல இருக்கும் பொழுது வடிவுடை அம்மன் கோவில்,
அந்த பெரிய சிவாலயம் இருக்கும். இப்ப சிவன் கோவில் தான். ஆனா அம்மை பெயர் சொன்னா தான் தெரியிற அளவுக்கு ஃபேமஸா இருக்கும். இப்ப மதுரையிலே சிவன் கோவில். ஆனா மீனாட்சி அம்மன் கோவில் சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். அது மாரி தியாகராஜர் கோவில்ங்கிறது திருவொற்றியூர்ல உள்ளது. ஆனா அது வடிவுடை அம்மன் கோவில்னு சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தினமும் சென்று வழிபடுவாரு. ஒரு நாள் இரவு லேட்டா வீட்டுக்கு வர்றாரு. அப்ப அவன அண்ணன், அண்ணியார் வீட்ல தூங்குறாங்க. அப்போ அ இவரு திண்ணையிலே படுத்துடுறாரு. அப்போ நடுராத்திரி அவர் அண்ணியார் கதவ திறந்து இவர வள்ளலாரை எழுப்பி சோறு ஊட்டி, அப்புறம் கைகள் கழுவி விட்டு அப்புறம் உள்ள போய் படுத்துருவாங்க. இப்போ வள்ளலார் மறுபடியும் திண்ணையிலே தூங்கிருவாரு. இப்ப காலையில எந்திரிச்சு அண்ணியார் மீண்டும் கதவ திறப்பாங்க. அப்போ கேட்பாங்க. "என்ன ராமலிங்கம் நீ வெளியிலே படுத்துட்ட. நீ நைட்டு கதவ தட்டியிருக்கலாம். வீட்டுக்குள்ள வந்திருக்கலாமே. நீ ஏன் அதிகாலையில வரைக்கும் வெளியிலே படுத்துட்ட?" "என்ன அண்ணி சொல்றீங்க? நீங்க நீங்க தானே எனக்கு நடுராத்திரி சோறு ஊட்டுனீங்க. இதோ நீங்க கை கழுவுனா இந்த தண்ணி கூட பாருங்க இன்னும் காயாம இருக்கே!" அப்படின்னு காமிப்பார். அப்பதான், "ஓ! வடிவுடை அம்மனே வந்திருக்கு" அப்படின்னு வள்ளலாருடைய ஃபாலோயர்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இது உண்மையாகவே நடந்த சம்பவம். அப்ப என்னன்னா எது உண்மை? நாம மகரிஷியுடைய வழியில சுத்த வழி தான் தெய்வம் அப்படின்னு சொல்றோம். இப்ப முருகன் காட்சி அளித்தது அவருடைய மனசு அப்படின்னு சொன்னோம். அவரு நெனச்சாரு காட்சி அளித்தார். இவரு நெனைக்கவே இல்லையே! அந்நியார் வடிவத்துல வடிவுடை அம்மன் எப்படி வந்தாங்க அப்படின்னா, வடிவுடை அம்மன் என்றோ, தியாகராஜர் என்றோ எதுவுமே கிடையாது. அம்மன் அப்படிங்கிறது சக்திகளம். சக்தி தான் சக்திகளம். சிவன் தான் தியாகராஜர் தான் சிவகலம், சுத்தவெளி. அப்போ அந்நிய வடிவத்துல நடுராத்திரி வந்தது யாரு? அப்படின்னா, அது வேற ஒண்ணுமே இல்ல. இதுதான் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த வான்காந்த ஆற்றல். ஒரு விஷயத்த நல்லா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். மகான்கள் பிறப்பது நவகிரகங்களுடைய அருளால தான். சுத்தவெளி தன்னுடைய ஆட்சிய, தன்னுடைய நிர்வாகத்த நவகிரகங்களின் மூலமாகத்தான் நடத்துது. புயல் இப்ப கூட புயல் எல்லாம் வர்றத பார்க்கிறோம். புயல் எப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க? நவகிரகங்களுடைய ரேடியேஷனுக்கு ஏத்த மாரி தான் புயல் டிப்ரஷன் உருவாகும். அந்த டிப்ரஷன் தான் சைக்ளோனாக மாறுது. அது மாற்றி மாற்றி வரும்போது நிறைய திருவிளையாடல்கள் நடக்கும். பிறக்கும் பொழுதே ஞானம் பெற்ற இந்த மகான்கள், இவங்க பாருங்க வள்ளலாருக்கு யாரு தீட்சையே குடுக்கல. ஞானசம்பந்தர மானசீக குருவாக கொண்டே இவரு வாழ்க்கையில உயர்ந்து விட்டார். அப்பேற்பட்டவருக்கு அவரு 12, 13 வயசு சிறுவனாக இருக்கும்பொழுது அந்நியார் எப்படி அந்த காட்சி குடுத்தாங்க? வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த அந்நியார் அப்ப கதவ திறந்து வந்தது யாரு? அப்படின்னா, வான்காந்த சக்தி தான். எப்படி வருதுன்னா, இது இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு. ஆனாலும் புரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது நம்மளை தாண்டி இப்ப உங்களுக்கு ஒரு கருமையோ, எனக்கு ஒரு கருமையோ, நம்ம எல்லாருக்கும் கருமையே இருக்கு. தனித்தனி ஆன்மா. ஆனா, ஒட்டுமொத்தமா ஒரு ஆன்மா இருக்கு. அதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்னென்ன தமிழ்ல பேரு சொல்றோம்? சக்தி சக்தி களம், பேரியக்க மண்டலம். இந்த பேரியக்க மண்டலத்துக்கு மகரிஷி சக்தி களத்துக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேரு சொல்லுவாங்க. இப்ப பிரபஞ்சம் அப்படின்னா யூனிவர்ஸ் அல்லது யூனிவர்சல் ஃபீல்ட் இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு பேரு மகரிஷி சொல்லுவாங்க. யுனிவர்சல் சோல் அப்படின்னு. இந்த வார்த்தைய நீங்க மகரிஷியுடைய இங்கிலீஷ் புக்ல தான் நீங்க பார்க்க முடியும். மகரிஷி சக்தி களத்த, பேரியக்க மண்டலத்த யுனிவர்சல் ஃபீல்டுன்னு சொல்லியிருப்பாங்க. யுனிவர்சல் சோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோல்னா என்னது? ஆன்மா தானே. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஒரு பேருயிர். யுனிவர்சல் சோல் அப்படின்னா பிரபஞ்ச பேருயிர் அப்படின்னு அர்த்தம். ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு உயிராக மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமே ஒரு உணர்வு ஆற்றல் உண்டு. அப்போ நவகிரகங்கள் மூலமாக 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன ஒரு மகான் மூலமா தூது சொல்லி ஒரு மகான உருவாக்கியாச்சு. அவருடைய வாழ்க்கையில அவருடைய அற்புதங்கள் நிகழ்த்து மக்களுக்கு வழிகாட்டணும். அவருடைய அவருடைய வல்லமை காண்பிக்கணுங்கிறதுக்காக அவரு நைட் தூங்குறாரு. அப்போ கதவு திறந்தது வந்தது யாருன்னா, வள்ளலார் கிட்ட சிறுவனாக இருந்தாலும் வள்ளலாருடைய கருமைய தூய்மை, இயற்கையை பிறக்கும் பொழுதே அவருக்கு கருமைய தூய்மை பெற்று அவருடைய உயிர் எப்பொழுதுமே இந்த யுனிவர்சல் சோல், இந்த பிரபஞ்ச உயிரோடு எப்பொழுதுமே இணைப்பு பெற்றதனால, அண்ணி நம்மள எப்பொழுதுமே கேர் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க அண்ணி ரொம்ப அவர் மேல அக்கறையா இருந்து பாத்துக்குவாங்க. அண்ணி எப்பொழுதுமே நம்ம நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு மிகுந்த பாசத்தோட இருப்பாங்க. அந்த பாசமான அந்த உயர்வான எண்ணம் தான் இவருடைய உயர்வான கருமையத்தோட ஒரு யுனிவர்சல் சோலே தொடர்பு கொண்டு அந்த சம்பவத்தை வரவழைக்குது. இதே சம்பவம் தான் மாணிக் வாசகருடைய வரலாற்றுல அவருக்காக குதிரை சேவகனாக வான்காந்த ஆற்றல் போனதுன்னு சொன்னோம். அப்படி வான்காந்தமாக போனது ஒரு மனுஷன். அங்க மனுஷனாக போனது உண்மையாகவே மனுஷன் கிடையாது. இந்த சக்தி களத்துடைய சக்தி தான்.
பிரபஞ்ச பேருயிர் சக்தி தான் அப்படி போனது. யுனிவர்சல் சோல். இப்ப வள்ளலார் மாணிக்க வாசகருக்கு எப்படி வந்து திருவிளையாடல் நடந்துச்சோ, அதே போல வள்ளலாருக்கும் அவங்களுடைய அந்நியார் வடிவில்ல இந்த சக்தி களத்துடைய வான்காந்த ஆற்றலே அப்படி வந்தது. இதெல்லாம் உதாரணம். இது போன்ற பல சம்பவங்கள் சொல்ல முடியும். இதே போலத்தான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் தெரியும். அவர் திருவண்ணாமலையில பிறந்து வாழ்ந்த ஒரு மகான். பதி 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மகான். அருணகிரிநாதருக்காகவே காந்த தத்துவத்துக்கு பொருத்தமாக மகரிஷி ஒரு கவி எழுதியிருப்பாங்க. அது வேற. இந்த அருணகிரிநாதர் அவருடைய லீலைகள் நிறைய லீலைகள் செய்வாரு. அப்புறம் திருந்தி அவங்க அக்கா ஒரு வார்த்தைய ரொம்ப ரொம்ப ஒரு மனம் புண்படும்படியான ஒரு வார்த்தைய உண்மை உணர்த்துக்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம அக்காவே இப்படி கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி அவரு வெட்கப்பட்டு திருவண்ணாமலை கோவில் கோபுரத்துல மேல ஏறி அவரு குதிக்க போவாரு. குதிச்சுருவாரு. ஆனா அவரு குதிக்கும் பொழுது மயில் வந்து தாங்கியதாக, முருகன் வந்து தாங்கி இறக்கியதாக வரும். 80 அடி உயரத்துல இருந்து குதித்த அருணகிரிநாதர் எப்படி காப்பாற்றப்பட்டார்? அது எல்லாமே இவ்வாறு வான்காந்த சக்தி தான். மாணிக்க வாசகராலும் சரி, வள்ளலாரானாலும் சரி, அருணகிரிநாதராலும் சரி, எல்லா மகான்களும் நவகிரகங்கள் மூலமாக சுத்த வழியினால உருவாக்கப்படக்கூடிய மகான்கள். இவருடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தணும், எப்பெல்லாம் இந்த பிரபஞ்ச சோல், யுனிவர்சல் சோல் அனுப்பி அவர்களுடைய வல்லமையை உணர்த்தணும் அப்படிங்கிறது, அவர்களுக்கே ஒரு டர்னிங் பாயிண்ட்ட குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இறையாற்றலுக்கு தெரியும். அவ்வாறு உருவாக்கப்பட்டதுதான் வள்ளலார் அருணகிரிநாதர் காலத்துல நடந்த சம்பவம். இதுக்காக நாம கோபுரத்துல இருந்து குதிச்சாலாம் யாரும் காப்பாத்த மாட்டாங்க. நம்ம கீழ தான் விழணும். மகான்களுடைய ஆற்றல், ஏன்னா அவங்க இறைவனே அவர்களாக வந்துள்ளார் அப்படிங்கிறதா. சோ இது போன்ற பல சம்பவங்கள நம்ம சொல்ல முடியும். நாம இப்போ காலம் கருதி இத முடிக்கப் போறோம், நிறைவு செய்கின்றோம். சோ வள்ளலார் அப்படிங்கிற ஒரு மகான் மகிழ்ச்சியுடைய காட்சி அளித்து மகிழ்ச்சி ஆழியார்ல அறிவு திருக்கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த படத்துல பாக்குற மாதிரி வள்ளலாருடைய சிலையத்தான் மகிழ்ச்சி நிறுவி அப்புறம் தான் அறிவு திருக்கோயிலையே கட்டுறாங்க. அந்த அளவுக்கு உயர்வு பெற்ற ஒரு மகான். அவர் காட்சியளித்து அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்து ஓங்க அமைதி தரும் ஆனந்த நிலையம் அப்படின்னு தான் மகிழ்ச்சி அங்க எழுதியிருப்பாங்க. அடுத்த முறை நம்ம ஆழியாருக்கு போகும்பொழுது அந்த தாமரை பக்கத்துல இருக்கிற அந்த ஓம்கார மண்டபத்துல இருக்கிற கவியை நம்ம பார்ப்போம். அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்து ஓங்கட்டும். அவருடைய வழியில நாமளும் தொடர்ந்து பயணம் செய்வோம். வள்ளலாரை வணங்கி மகிழ்ச்சியை வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த சென்னை மண்டலத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். வாழ்க